இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் 8ல் உள்ள இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை எங்குள்ளது? தாம்பரத்தில் உள்ளது. குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு எழுதிய நூல்கள்: எக்கால கண்ணி, மனோன்மணிய கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக அமைய வேண்டும் என்று அயோத்திதாச பண்டிதர் எதனை குறிப்பிடுகின்றார்? சுயராஜ்யத்தை குறிப்பிடுகின்றார். சென்றே போகும் கதி இல்லை நம் சித்தத்து. இதில் சித்தம் என்ற சொல்லினுடைய பொருள் உள்ளம். கூற்று: 1892ஆம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கம் தொடங்கப்பட்டது. காரணம்: ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகின்றது. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று தந்தை பெரியார் யாரை குறிப்பிடுகின்றார்? தங்கவயல் அப்பாத்துரையார். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமின்றி அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் என்பது யாருடைய கருத்து? அயோத்திதாச பண்டிதர். சுல்தான் அப்துல் காதர் என்பது யாருடைய இயற்பெயர்? குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. அயோத்திதாச பண்டிதர் எப்போது ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார்? 1907ஆம் ஆண்டு. சங்க இலக்கியங்கள் பலவும் எந்த பாவகையினால் ஆனது? ஆசிரியப்பாவினால் ஆனது. தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எது? திருமந்திரம். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு. கள்ள கருத்துக்களை கட்டேற்க அடுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் குணங்குடியார் பாடற்கோவை. பொருள் தருக. பகராய், தருவாய், பராபரம், மேலான பொருள், ஆனந்த வெள்ளம், இன்ப பெருக்கு, அறுத்தவர்க்கு அப்படின்னா நீக்கியவர்க்கு என்று பொருள். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று அறியப்பட்டவர் அயோத்திதாச பண்டிதர். திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3000 பாடல்களை கொண்டது. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் நேர் சென்று இடித்தல் பொருட்டு. இதில் நட்டல் என்ற சொல்லினுடைய பொருள் நட்பு கொள்ளுதல். நஞ்சே நினைவின் நமனில்லை நாணாமே. இதில் நமன் என்ற சொல்லினுடைய பொருள் யமன். அடக்க தாமாய ஐம்பொறியை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே என்ற பாடலடியில் இடம்பெற்றுள்ள பகரா என்பதன் பொருள் தருவாய். சிறுகதை மன்னன் என்று போற்றப்படுபவர் புதுமை பித்தன். புதுமை பித்தன் எழுதிய நூல்கள்: கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. அயோத்திதாசர் எழுதிய நூல்: புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம். பாலவாகடம் என்பது அயோத்திதாசர் பதிப்பித்த நூலாகும். பொருள் தருக. நம்பர் அடியார், நாணாமே கூசாமல், ஈயில் வழங்கினால், சித்தம் உள்ளம். நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறியவர் அயோத்திதாசர். யாப்பின் உறுப்புகள் யாவை? எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை. மொத்தம் 6. திருமூலர் பற்றி. இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவர், 18 சித்தர்களுள் ஒருவர். இவர் இயற்றிய நூல்கள்: திருமந்திரம். இது 3000 பாடல்களை கொண்டது. இது தமிழ் 3000 என்று அழைக்கப்படுகின்றது. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அழைப்பதோர் கோல். இக்குறட்பாவில் உள்ள கிளைஞரை என்ற சொல்லின் பொருள் நண்பர். நமன் இல்லை என்ற சொல்லை பிரித்தெழுதுக. நமன் கூட்டல் இல்லை. புத்தர் சரித்திரப்பா என்ற நூலை எழுதியவர் யார்? அயோத்திதாசர்.
யாருடைய பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடிகளாக பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாத்துரையாரும் திகழ்ந்தனர். தந்தை பெரியார் சிறுகதைகளில் புதிய உத்திகளை கையாண்டவர் என திறனாய்வாளர்களால் பாராட்டப்படுபவர் புதுமை பித்தன். இவருடைய இயற்பெயர் சொ. விருத்தாச்சலம். அசை எத்தனை வகைப்படும் என்று யாப்பிலக்கணம் கூறுகின்றது. அசை 2 வகைப்படும். அவை நேரசை, நிறையசை. கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோ கோல். இக்குறட்பாவில் நண்பரை அளக்கக்கூடிய அளவுகோல் என திருவள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? நமக்கு வரும் துன்பத்தை கொண்டு நண்பரை நாம் அளவிடலாம் என்று கூறுகின்றார். நமக்கு வரும் துன்பத்தின் போது நண்பர் உதவுவதை வைத்து அவரை நாம் அளக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார். நிலவு நாளும் வளர்ந்து ஒளி வீசுவது போல கல்வி நிறுவனங்களில் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கல்வியின் முக்கியத்துவத்தினை வலியுறுத்தியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். பொறுத்துக பொருள் தருக. நமன் யமன் ஈயில் வழங்கினால் சித்தம் உள்ளம் உய்மின் ஈடேறுங்கள். பொறுத்துக புத்தர் சரித்திரப்பா. அயோத்திதாச பண்டிதர். திருமந்திரம் எழுதியவர் திருமூலர். எக்கால கண்ணி எழுதியவர் குணங்குடி மஸ்தான் சாகிபு. பொன்னகரம் எழுதியவர் புதுமை பித்தன். யாப்பிலக்கணத்தின்படி செய்யுளுக்கு உரிய உறுப்புகள் மொத்தம் 6. அவை எழுத்து, அசை, சீர், தழை, அடி, தொடை என்பன. யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிக்கலாம். அவை குறில், நெடில் மற்றும் ஒற்று. அசை 2 வகைப்படும். அவை நேரசை மற்றும் நிறையசை. சீர் 4 வகைப்படும். அவை ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர் மற்றும் நாலசை சீர். இனி பொருத்தமான தமிழ் சொற்களை எழுதுக. தொண்டு என்பதற்கு ஆங்கிலத்தில் சேரிட்டி. ஞானி செயின்ட். தத்துவம் philosophy. நேர்மை integrity. தொடை எத்தனை வகைப்படும்? அவை 8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் இடித்தல் என்ற சொல்லின் பொருள் கடிந்துரைத்தல். இடித்தல் என்றால் கடிந்துரைத்தல். என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் என்று தந்தை பெரியார் யாரையெல்லாம் குறிப்பிடுகின்றார்? அயோத்திதாச பண்டிதர் மற்றும் தங்கவயல் அப்பாத்துரையார். எத்தனை அணாக்களை கொண்டது 1 ரூபாய் ஆகும்? 16 அணாக்களை கொண்டது 1 ரூபாய். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே என்ற பாடலடியில் இடம்பெற்றுள்ள அறுத்தவருக்கு என்ற சொல்லின் எதிர்ச்சொல். அறுத்தவருக்கு என்றால் நீக்கியவருக்கு என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் பெற்றவருக்கு. கல்வியோடு கைத்தொழில் போன்ற இதர தொழில்களும் கற்பிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பிறகு எந்த நாட்டிற்கு சென்றார்? பர்மாவிற்கு சென்றார். ஓர் அசையோ ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளோ சேர்ந்து வருவது சீர் எனப்படும். 1 பைசா தமிழன் என்ற இதழ் பிறகு எந்த பெயரால் சூட்டப்பட்டு வெளிவந்தது? தமிழன் என்ற பெயரால் வெளிவந்தது. 1 பைசா தமிழன் என்ற இதழின் நோக்கம் என்ன? உயர்நிலைகளையும் இடைநிலைகளையும் கடைநிலைகளையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளியப்படுத்துதல். மரபு கவிதை எழுதுவதற்கான இலக்கணம் என்ன? யாப்பு இலக்கணம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தொடரானது இடம்பெற்றுள்ள நூல் திருமந்திரம். இதனை எழுதியவர் திருமூலர். சங்ககால பெண்களைப் போல இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்து கொள்ளும் உரிமையை பெற வேண்டும் என்று எடுத்துரைத்தவர் அயோத்திதாச பண்டிதர். ரிஃபார்ம் என்ற சொல்லின் தமிழாக்கம் என்ன? சீர்திருத்தம். துள்ளல் ஓசையுடைய பாவகை கலிப்பா. முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. 2வது எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு.
ஒரு பாடலின் இறுதிச் சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்து வரும் பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை என்று அழைக்கப்படும். விடும் என்பது எந்த சீர்? நிறையசைச் சீர். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது என்ற குறளின் அணி என்ன அணி? பிறிது மொழிதல் அணி. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. இக்குறட்பாவில் காண என்ற சொல்லினுடைய பொருள் காடு. கான் என்றால் காடு என்று பொருள். நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளன் தொடர்பு. இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி உவமை அணி. ஏனென்றால் போலும் என்ற சொல்லானது வெளிப்படையாக வந்துள்ளது. ஆண்மையின் கூர்மை என்ன? பகைவருக்கு உதவுதல். ஆண்மையின் கூர்மை என்ன? பகைவருக்கு உதவுதல். திரிந்து குட்டல் அற்று இதனை சேர்த்தெழுத கிடைப்பது திரிந்தற்று. பேராண்மை என்பதருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்று அதன் எஃகு. இதில் எஃகு என்ற சொல்லினுடைய பொருள் கூர்மை. எஃகு என்றால் கூர்மை என்று பொருள். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. இக்குறட்பாவில் நயம் என்ற சொல்லினுடைய பொருள் இன்பம். நயம் என்றால் இன்பம். மக்களையும் மழையையும் தொடர்புபடுத்தி கருத்து கூறியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே என்று பாடியவர் யார்? குணங்குடி மஸ்தான் சாகிபு. திருமூலர் 63 நாயன்மார்களுள் ஒருவர். 14 சித்தர்களுள் ஒருவர். காத்தவராயன் என்ற இயற்பெயரை கொண்டவர் அயோத்திதாசர். நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளன் தொடர்பு. இக்குறட்பாவில் பயில்தோறும் என்ற சொல்லின் பொருள் பழக பழக. இனி தமிழாக்கம். ரேஷ்னல் என்பதன் தமிழாக்கம் பகுத்தறிவு. ரேஷ்னல் என்றால் பகுத்தறிவு என்று பொருள். குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதிர். இவர் இளம் வயதிலேயே சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளில் தவம் இயற்றி ஞானம் பெற்றார். குணங்குடியார் பாடற்கோவை என்பது குணங்குடி மஸ்தான் சாகிபுவின் தொகுப்பு நூலாகும். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது. மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உண்டாக்கியதாக அது அமைய வேண்டும் என்பது யாருடைய கூற்று? அயோத்திதாச பண்டிதர். திராவிட மகாஜன சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1892. அயோத்திதாச பண்டிதர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கிய ஆண்டு 1907. தலைவர்கள் மாமனிதனாக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும் என்று நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் பற்றி விளக்கியவர் அயோத்திதாச பண்டிதர். யாருடைய படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதினார் அயோத்திதாசர்? திருவள்ளுவரின் படைப்புகளுக்கு. சிறுகதை மன்னனின் இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடி என்று அழைக்கப்படுகின்றது. அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் 700, அகத்தியர் 200, பாலவாகடம். போகர் 700, அகத்தியர் 200, பாலவாகடம். அறநூல்கள் பலவும் எந்த ஓசையால் இயற்றப்பட்டுள்ளன? செப்பலோசை. செப்பலோசை வெண்பாவுக்கு உரிய ஓசை. சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்களிடம் பரவலாக்கியவர்கள் தந்தை பெரியார் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் ஆவார்கள். அவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார்னா அயோத்திதாச பண்டிதர். பொறுத்துக. வெண்பா செப்பலோசை, ஆசிரியப்பா அகவலோசை, களிப்பா துள்ளலோசை, வஞ்சிப்பா தூங்கலோசை. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் நகுதல் என்ற சொல்லின் பொருள் சிரித்தல். யாப்பிலக்கணத்தின் உறுப்புகளுள் பொருந்தாத ஒன்றாகிய
யாப்பிலக்கணத்தின் உறுப்புகளுள் ஒன்றாகிய தழை எத்தனை வகைப்படும்? 7 வகைப்படும். தழை 7 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். அடி 5 வகைப்படும். அன்பும் ஆறுதலும் நிறைந்த நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்று கூறியவர் யார்? அயோத்திதாசர். காத்தவராயன் பற்றிய கூற்றுகள். காத்தவராயன் அதாவது அயோத்திதாச பண்டிதரினுடைய இயற்பெயர். இவரின் ஆசிரியர் பெயர் அயோத்திதாச பண்டிதர். கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டவர். அதாவது பர்மாவில் கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைகளுக்காக பாடுபட்டவர். 1907 சென்னையில் 1 பைசா தமிழன் என்ற வார இதழை காலனா விலையில் தொடங்கினார். மனிதன் அறிவு வளர்ச்சியை பெற வேண்டுமானால் கல்வி வளர்ச்சி அவசியம் என்பதனை வலியுறுத்தினார். அவ்வளோதான்.